கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால நாகமாதா அப்படிங்கிற புற்று அம்மன் கோயில் வழிபாடு எடுத்துகிட்டே வாங்க. திருநாகேஸ்வரம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அதே போல் திருக்கோளர் பதிபகம் அப்படிங்கிறது அந்த திருப்பதிகம் நீங்கள் வேயிறு தோழிவங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாடலை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க அல்லது பாடிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய இந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்லாம் நீங்கும். அன்னதானம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வடலூர் வள்ளலாரை சேவிச்சுக்கிறது, வடலூர் வள்ளலாருடைய அருப்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அவருடைய படம் வாங்கி தீப தூபம் காட்டிகிட்டே வாங்க. அரிசி கூட நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். கோயிலில் தீர்த்த குடம் அப்படிங்கிற பித்தளை குடம் வாங்கி உங்கள் கையால் எந்த கோயில் குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ நீங்கள் வாங்கி ஒரு 3 குடம் தானம் கொடுங்க. 5 கூட கொடுக்கலாம். அந்த பித்தளை குடத்தால் அவங்க அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுவாங்க. இது சிறப்பாக இருக்கும். சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்கே இருக்கிறாங்களோ பாம்பாட்டி சித்தர் வழிபாடு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.